வணக்கம். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும், 10ஆம் இடத்தில் குருவும், 12ஆம் இடத்தில் சனியும் சஞ்சாரம் செய்யும் இக்காலங்கள் உங்களுக்கு ஓரளவு சிறப்பான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது உங்களுக்கு ஓரளவு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இக்காலங்களிலே ஏற்படும். மேலும் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இவற்றிற்காக நாம் இம்மாதங்களில் அதிகமாக செலவிடுதல் சந்தர்ப்பம் அமையும். மேலும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களில் நம்மை ஈடுபடச் செய்வார். அதன் மூலம் நாம் வெற்றி கிடைப்பதற்கும் வெற்றி அடைவதற்குமான வாய்ப்புகளையும் உருவாக்குவார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உயர்கல்வியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் வெளிநாட்டிற்கான சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களிலே உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற விரயம், தேவையற்ற நஷ்டம், வைத்திய செலவுகளை உண்டு பண்ணுவார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஆகி அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் இதுவரை நம் கையிலே இருந்த பத்திரங்கள் வெளியே சென்று அடங்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பமும் அமையும். மேலும் 3ஆம் அதிபதி சனி 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே நம்முடைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் தோன்றி மறையும். அதே சமயத்தில் ராகு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே அந்நிய மொழி, பாசை பேசுபவர்களால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்கள் நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் நிலைநாட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே நீங்கள் அடிக்கடி பயணங்கள், அந்த பயணங்களால் மன உளைச்சல்கள் ஏற்படும். ராகு பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். ஒரு சிலருக்கு இம்மாதம் அடிக்கடி ஏற்றாவல் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். மேலும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்கள் ஓரளவு சிறப்பானது என்றால் கூட நண்பர்களால் இக்காலங்களிலே நமக்கு சகாயமும் ஆதாயமும் ஏற்படும். மேலும் நம்முடைய ஜாதக பிரகாரம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இக்காலங்களிலே குரு பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் காலங்களிலே ஏற்படும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தெய்வ அனுகூலம் ஏற்படும். அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அல்லது ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். காதல் விஷயங்கள் சற்று சுமாராகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். 3ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். ராகு பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே முன்னோர்களுடைய சமாதிகள், அருகிலே இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் அல்லது பள்ளிவாசல் சென்று வணங்கி வர நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதியடையும். நன்றி, வணக்கம்.